மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அவர் வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திறமையான நிர்வாகம் குறித்து இந்த நாடு அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ஒன்று சமீபத்திலே நடைபெற்றது. சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் சூரியன் உதயமாகும் போது அது உதயமாகும் நேரம் குறித்து தங்களுக்குள் அலைபேசி கொண்டிருந்தன. வானவியல் நிபுணர்கள் அன்றைய தினம் சூரிய உதயம் என குறித்து கொடுத்த நேரம் காலை 6:32. அதே வேளையில் சென்னை தொல்காப்பிய பூங்காவில் நடைபயிற்சியை மேற்கொண்டிருந்தது இன்னும் ஓர் உதய சூரியன். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய அலைபேசியிலே வரக்கூடிய அழைப்புகளுக்காக காத்திருந்தது. மிகச்சரியாக 6:32 மணிக்கு வந்த செய்தி, தமிழ்நாடு எங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெற்றிடும் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படும், அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியே அந்த செய்தி. எப்படி வானில் சூழ்ந்திடும் கருமேகங்களை விளக்கி கதிரவன் தன் ஒளியை பரப்ப தொடங்குகிறதோ, அதேபோல சிறுமதியாளர்களின் தடையை தவிர்த்து மகளிரின் உரிமையை நிலைநாட்டி எங்கள் உதயசூரியன் மாண்புமிகு முதல்வர் எடுத்திட்ட அந்த செயலை தமிழ்நாடே பாராட்டி மகிழ்கிறது. இது துல்லிய தாக்குதல் அல்ல, ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு. It is not a surgical strike. It is a strategy filled with compassion but executed with clinical precision. நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நான் 5,000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே,